அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Sanju மை வேர்ல்ட். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபி, காஜு கட்லி. எல்லோருக்கும் பிடிச்ச இந்த ரிச் அண்ட் டெலிஷியஸ் ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஜு கட்லி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்ட்டு பார்க்கலாம். முந்திரி 1.5 கப், சர்க்கரை 3/4 கப், நெய் 3 டீஸ்பூன், ஏலக்காய் பொடி, தண்ணி 6 டேபிள் ஸ்பூன். இன்க்ரீடியன்ட்ஸோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு முந்திரியை பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ட்ரை ஜாரில் நான் முந்திரியை சேர்த்திக்கிறேன். இதை அரைக்கும் போது நீங்கள் பல்ஸ் மோடு யூஸ் பண்ணி அரைக்கலாம். இல்லைன்னா நார்மலாக அரைக்கிறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக அரைச்சிடாதீங்க, அப்புறம் ஆயில் ரிலீஸ் ஆகிடும். அதனால் விட்டு விட்டு ஒரு நிமிஷம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் அரைங்க. இந்த மாதிரி பவுடராக அரைக்கணும். காஜு கட்லி செய்கிறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டெப்பு. கண்டிப்பாக பவுடர் ஃபார்மில் தான் இருக்கணும், ரொம்ப அரைச்சி ஆயிலி ஆகிடக்கூடாது. இப்போ இது நம்ம சளிச்சுக்கலாம். ஏதாவது பெரிய பெரிய கேஷ்யூ பீசஸ் இருந்துச்சுன்னா இதில் வந்துடும். அதனால் இது இப்படி சளிச்சுக்கிறது நல்லது. இது நார்மல் பவுடர் மாதிரி இருக்காது, அதனால் ஸ்பூன் வச்சு நீங்கள் இதை சளிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சளிச்சுக்குங்க. நான் ஃபஸ்ட் டைம் கிரைண்ட் பண்ணதுக்கு எனக்கு இவ்வளோ பவுடர் கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு எனக்கு கோர்ஸ் கிரைண்ட்ஸ் இருக்குது. இன்னும் இதை மறுபடியும் நான் ஒரு தடவை ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன். இப்போ கேஷ்யூ பவுடர் ரெடியாக இருக்குது. மீதி இருக்க பவுடர்ஸை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை நீங்கள் கிரேவிஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம். காஜு கட்லி செய்கிறதுக்கு ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கலாம். இல்லை நான்ஸ்டிக் இருந்துச்சுன்னா நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1.5 கப் முந்திரிக்கு 3/4 கப் சர்க்கரை கரெக்டான ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் ஜாஸ்தி வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தி போட்டுக்கலாம். சர்க்கரை கரைகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன், அப்ராக்சிமேட்டாக 90 ml இருக்கும். இந்த அளவு சர்க்கரைக்கு தண்ணி இவ்வளோ போதும். அதிகமாக சேர்த்துனீங்கன்னா ரொம்ப நேரம் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இப்போது சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி கொதி வந்துட்டுருக்கு. ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். முந்திரி பவுடரில் பாதி இப்போ சேர்த்திருக்கேன். இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணிக்குங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பவுடரையும் ஒட்டுக்காக சேர்த்தும் போது கட்டி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் பாதி பாதியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மீதி பவுடரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா திக்காக குக் ஆகிறதுக்கு 5 to 7 minutes ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேவும் இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பாதி நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கேஷ்யூ பேஸ்ட் திக்காகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நெய் சேர்த்தாதீங்க. இந்த அளவுக்கு ஒரு 5 to 7 minutes நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நெய் சேர்த்துங்க. மீதி இருக்க நெய்யும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. நெய் சேர்த்துனதுக்கப்புறம் 2 to 3 minutesல இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நம்மளோட காஜு கட்லி மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பவுலில் கொஞ்சமாக அந்த மிக்சர் எடுத்து லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் கையில் நெய் தடவிட்டு இதை பால்ஸாக நீங்கள் ரோல் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹார்ட் பால்ஸாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி பால்ஸ் கிடச்சதுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். குக் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பேஸ்ட்டை பட்டர் பேப்பரில் இல்லைன்னா க்ரீஸ் பண்ணியிருக்க பிளேட்டில் சூடாக இருக்கும் போதே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது லைட்டாக சூடாக இருக்கும்போது கையில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாம். நல்லா ஒரு 2 minutesலேயே இது ஒரு சாஃப்ட் டோவாக ஆகிடும். முந்திரி பேஸ்ட்டு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பிணைஞ்சாச்சு. இதை நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்க்க போகிறோம். அதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சு சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லைன்னா திக் பிளாஸ்டிக் கவர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட திக்னஸ் 1/4 inch அளவுக்கு வர வரைக்கும் தேய்ச்சிக்கலாம். இப்போ ஈவனாக நல்லா தேய்ச்சாச்சு. இதை நம்ம கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப் கட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக ஸ்வீட் கடையிலெல்லாம் காஜு கட்லி டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். நானும் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். இது லைட்டாக வார்மாக இருக்கும் போதே கட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. பர்ஃபெக்டாக வரும் பீசஸ்ஸு. இதுக்கு மேலே கடையிலலாம் பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபாயில் யூஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் மேலே அதை ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எக்ஸஸ் பீசஸ் எல்லாம் எடுத்துடலாம். இதை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதை மறுபடியும் லைட்டாக தண்ணி தெளித்து பிணைஞ்சு இதே மாதிரி பீசஸாக மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சு. ஒவ்வொரு பீஸ் எடுக்கும் போதும் கேர்ஃபுல்லாக உடையாமல் எடுங்க. ரொம்ப சூப்பராக அழகாக வந்திருக்கு காஜு கட்லி. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் 5 to 7 days வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். காஜு கட்லி செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ இவ்வளோ ஈஸியான்னு தோணும். ஆமாங்க, இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் சொன்ன சில டிப்ஸை நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.